பருவ வயதில் பார்ப்பது எல்லாம் கண்களுக்கு குளிர்ச்சியாக தோன்றும். பயமறியாது பாகுபாடும் அறியாது அனைவரும் ஒன்றே என எண்ணத் தோன்றும் பருவம் இந்த பருவம். நல்லவன் கெட்டவனாவதும் கெட்டவன் நல்லவனாவதும் இந்த பருவத்தில்தான். பலருக்கு இப்பருவம் இன்பத்தை கொடுக்க, ஒரு சிலருக்கு ஆறாத ரணத்தை ஏற்படுத்தி விடுகிறது. கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ராவணனின் சீத்தை பகுதி 5. இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த முல்லை மலர் அருகில் வந்ததும், வாடா குட்டிமா என அவளை அழைத்தவன், அம்மா, இவள் என் தங்கை தேவி என அறிமுகப்படுத்த, இங்கு ஒருவனின் மனமும் அடுத்தடுத்த அதிர்ச்சியில் ஆடிப்போனது. உடனே காவேரி, அப்படியா, ரொம்ப அழகா இருக்கிறாள் என்றவர், என்னம்மா படிக்கிறாய் என கேட்டாள். மருத்துவர் படிப்பு கடைசி வருடம் அம்மா. ரக்ஷித் பதில் சொன்னான். அப்படியா? எங்க சீதா கூட என அவர் ஆரம்பிக்க, அதற்குள் சீதா அத்தை என வேகமாக கத்த, அனைவரும் அவளை திரும்பி பார்த்தனர். சட்டென சுதாரித்தவள், இல்ல ரவி, போகணும்னு சொன்னா அதற்குத்தான் கூப்பிட்டேன் என்றவள், வாங்க அத்தை போகலாம் என சொல்லிக்கொண்டே வேகமாக நடந்தாள். காவேரி பேசவும் அதை இடையில் சீதா தடுக்கவும், உடனே ரக்ஷித்திற்கு கோபம் வர, இங்க பாரு சீதா, நீ கிளம்பு, அம்மா நான் உங்களை வீட்டில் கொண்டு வந்து விடுறேன், அவர்கள் போகட்டும் என வேகமாக சொன்னான். அவர் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றவர் பின்னர் அங்கு சிலையாக நின்றவனிடம் சென்று, ரவி, இந்த அத்தை புறப்படலாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ சொல்லு என அவனை சப்போர்ட்டுக்கு இழுத்தாள். அவனோ ஏதும் பேசாமல் பார்த்து கொண்டே நின்றான். உடனே சீதாவிற்கு கோபம் வர, டேய், நான் சொல்லிட்டே இருக்கேன் என அவனை உலுக்கியவள் அவன் பார்வை சென்ற திசையை பார்க்க அது தேவியிடம் இருந்தது. அந்த பெண்ணையும் இவனையும் மாறி மாறி பார்த்தவள், ஆஹா, இது நல்லதுக்கு இல்லையே என நினைத்தவள், மாமா என கத்தினாள். அப்போதுதான் ரவி நினைவுலகத்திற்கு வந்தான். என்ன சீதா என சலிப்புடன் கேட்டான். அதற்குள் ரக்ஷித் அவன் அருகில் வந்தவன், ரவி, நீ கிளம்பு, நான் அம்மாவிடம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு பிறகு கொண்டு வந்து வீட்டில் விடுறேன் என்றான். உடனே ரவி, ஒன்றும் பிரச்சனை இல்லை ரக்ஷித், நம்ம எல்லாரும் சேர்ந்தே பேசலாம், வாங்க காஃபி ஷாப்க்கு போய் சாப்பிட்டு கொண்டே பேசலாம் என்றான். இல்ல ரவி, உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்ன என ரக்ஷித் இழுக்க, வேலையா, அது என இழுத்தவன், இல்ல, ஒன்றும் அவசரமில்ல, மெதுவாக போய் பார்த்து கொள்ளலாம், உன்னையும் அம்மாவையும் பிரித்த பாவம் எனக்கு எதற்கு என்றவன், வாங்க போகலாம் என எல்லோருக்கும் முன்பு நடந்தான். அவன் சட்டையை பிடித்து யாரோ இழுக்க திரும்பி பார்த்தவன், சீதா அவனை எரிப்பது போல பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் சீதா, கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கித்தரேன் என சொன்னான். மாம்ஸ், என்னை கொலகாரி ஆக்கிடாத, ஏற்கனவே உங்க அம்மாவால ஏகப்பட்ட டேமேஜ்ல இருக்கேன், இப்போ இன்னுமா, போதுமடா, அம்மாவும் மகனும் கதற கதற அடிக்கிறீங்க, ரொம்ப வலிக்குது, அப்புறம் அழுதுடுவேன் என கோபமாக ஆரம்பித்து இறுதியில் வடிவேல் போல் அழுகையில் முடிக்க, அவனோ அதை கண்டுகொள்ளவே இல்லை. பெரியவங்க சொன்னா கேட்கணும் சீதா, சீக்கிரம் வா என சொல்லிவிட்டு வேகமாக நடந்தான். எல்லாம் முடிந்து வீட்டிற்குள் வந்தவன் முகத்தை என்று வைத்துக்கொண்டு உள்ளே சொல்ல, காவேரியோ இல்லை ரவியோ அதை கவனிக்கும் மனநிலையில் இல்லை. அவரவர்கள் நினைப்பில் மூழ்கியிருந்தனர். காலையில் எழுந்து அவள் அலுவலகம் கிளம்ப இருக்க, சாப்பிட வந்த ரவி, ஹே சீதா, என்ன முகம் ஒரு மாதிரியா இருக்கு என ஒன்றும் அறியாதவன் போல் கேட்டான். அடப்பாவி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சீத்திக்கிறாம சித்தப்பான்னு கேட்கிறான் பாரு என முனகிக்கொண்டே சீதா அவனை முறைக்க, அவள் மைண்ட் வாய்ஸ் அவன் புரிந்து கொண்டு எதுவும் பேசாமல் தலை குனிந்தான். அங்கு வந்த காவேரி, ஏண்டி நேத்து எங்கோ ஊருக்கு போறேன்னு சொல்லி எல்லாம் வாங்கி இப்போ ஆபீஸ் கிளம்பிட்ட என கேள்வி கேட்டான். என்னது, ஊருக்கு போறியா என ரவி ஆச்சரியத்துடன் கேட்டான். கையில் வைத்திருந்த சப்பாத்தியை அப்படியே கோபத்தில் அவன் மீது தூக்கி எறிந்தவள், எங்க போறது, அதான் நீயும் உங்க அம்மாவும் மொத்தமா என்னை பத்தி அந்த பிதாமகன் கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்களே என்றவள் நேற்று ஆபீஸில் நடந்ததை மறைக்க வேண்டியதை மறைத்து சொல்ல, நல்ல நேரத்துல அவன் என்னை கண்டாலே நர்த்தனம் ஆடுவான், இப்போ ருத்ரதாண்டவமே ஆடுவான் என்றவள், குட்டி வெளிப்பட்டுடுச்சு, அதான் ஆபீஸ்க்கு போறேன் என சோகமாக சொன்னாள். இன்னைக்கு எனக்கு கச்சேரி உறுதி என புலம்பவும் செய்தாள். ஹே சீதா, இரு, நான் வேண்டுமானால் வந்து ரக்ஷித் கிட்ட பேசுறேன் என ரவி கத்த, ஐயோ சாமிங்களா, நீங்க ஆணியே புடுங்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் என சொல்லி விட்டு கிளம்பினாள். இங்கு அலுவலகம் வந்தவள்
ரக்ஷித் அறையில் இல்லாமல் இருக்க, அப்பா தப்பித்தோம் என நினைத்துக்கொண்டு அமைதியாக தனது வேலையை தொடர்ந்தாள். பட்டாபி வந்தபோதும் எதுவும் பேசவில்லை. அலுவலகம் வந்த ரக்ஷித் நேராக சீதாவை நோக்கி வந்தான். காலடி சத்தத்தை வைத்தே அவன் வருவதை உணர்ந்த சீதா, ஆஹா வந்துட்டானே என மனதில் அலாரம் அடிக்க தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். என்ன சீதா, லீவுன்னு சொன்னீங்க என்றவன் பின்னர், சரி இன்று நீதிமன்றம் போகணும், ரெடி ஆயிருங்க, அப்புறம் அந்த அரசியல்வாதி மாறன் கேஸ் விபரம் எல்லாம் எடுத்துக்குங்க, பட்டாபி நீயும் தான் என சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். அப்பா என அவள் பெருமூச்சு விட, பட்டாபியோ இதெல்லாம் சரியில்லை, என்ன மட்டும் 6 மாசம் நீதிமன்றமே அழைத்து செல்லவில்லை, நீ வந்து இப்போதுதான் 1 மாதம் ஆகிறது, அதற்குள்ளே என அவன் புலம்ப, அவளோ ரக்ஷித் தன்மேல் கோபப்படவில்லை என்பதிலே சந்தோஷமாக இருந்தாள். விட்ரா பட்டாபி என சொல்லியவாறு எல்லாம் எடுத்தும் வைத்தாள். அன்று முதலாக ரக்ஷித்துடன் நீதிமன்றம் சென்றாள் சீதா. அவன் உள்ளே நுழைந்ததும் காவல்துறையினர் முதல் வக்கீல்கள் அனைவரும் அவனுக்கு வணக்கம் சொல்ல, அந்த செயலிலும் ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்க, அவன் கூட சென்ற சீதாவிற்கு ஏதோ தெலுங்கு படம் பார்ப்பது போல இருந்தது. தனது அறைக்கு சென்று அவன் அமர்ந்ததும் 2 கரைவேட்டிக்காரர்கள் உள்ளே வர, அவர்களை பார்த்ததும் ரக்ஷித் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். தம்பி, இது உங்களுக்கே நியாயமாயிருக்குதா? அவன் செய்தது அநியாயம் என்று தெரிந்தும் அவன் சார்பாக நீங்கள் வாந்திடலாமா என கேட்டனர். ரக்ஷித்தோ மிகவும் சாதாரணமாக, நான் என்ன செய்வது பத்ரி, அவன் என்னிடம் வந்து கேஸை ஒப்படைத்தான், நான் எனக்கான கடமையை செய்கிறேன் என்றான். தம்பி, நீங்க ஆள் தெரியாம மோதுறீங்க, இன்னும் கொஞ்ச காலம்தான், பிறகு நாங்கள் பொறுப்பிற்கு வந்தால் உங்கள் நிலையை நினைத்து பாருங்கள் என அவன் குரலை உயர்த்த, ரக்ஷித் மிகவும் தளர்வாக அமர்ந்து கால் மேல் கால் போட்டவன், இங்க பாரு பத்ரி, நீ மரியாதையாக பேசும் வரை நானும் பேசுவேன், அது குறைந்தால் என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் என சொல்ல, கேட்டதும் அமர்ந்து இருந்த இருவரும் எழுந்து கைகளை கட்டி நின்றவர்கள், சார் ஏதோ கோபத்தில் பேசிவிட்டேன், மேலிடத்தில் சொல்லிவிடாதீர்கள், ஆனால் இந்த கேஸ் முற்றிலும் ஜோடிக்கப்பட்டது, அவன் 50 லட்சம் லஞ்சம் வாங்க இருக்கிறான் என்பது அனைவருக்கும் தெரியும், அதை ஏன் நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள் என கேட்டான். ஆமாம் பத்ரி, எனக்கும் தெரியும் தான், ஆனால் நான் என்ன செய்ய முடியும், நீங்கள் முன்பு வந்து என்னிடம் வழக்கை ஒப்படைத்து இருந்தால் உங்களுக்கு சாதகமாக வாதாடியிருப்பேன், அவன் என்னை நம்பினான், நான் எப்படி அவனை கைவிடுவது, இனி பேசி பயனில்லை, அடுத்த முறை நீங்கள் முதலில் வருவதற்கு பாருங்கள் என சொல்லிவிட்டு, பட்டாபி அந்த கேஸ் கட்டு எடு என்றான். இனி அவன் என்ன சொன்னாலும் கேட்கப் போவதில்லை என தெரிந்த பத்ரி, சார் இதுதான் உங்க முடிவுன்னு மேலிடத்தில் சொல்லிவிடலாமா என கேட்க, நீ சொல்ல வேண்டாம், அவர்களுக்கே அது தெரிந்திருக்கும் என அழுத்தமாக சொல்லிவிட்டு வேலையை தொடர்ந்தான் ரக்ஷித். கேட்டதும் பத்ரியின் முகம் ஆச்சரியத்தில் மின்னி மறைந்தது. வெளியே வந்த இருவரில் ஒருவன், என்ன பத்ரி அண்ணே, அந்த ஆள் அப்படி பேசுறான், நீங்க பேசாம வர்றீங்க, மேலிடத்திற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க என புலம்ப, டேய் நீ வேலைக்கு வந்து 2 நாள் தானே ஆச்சு, உனக்கு இவரை பத்தி தெரியாது, இந்த பதில் தான் இவரிடம் இருந்து வரும் என்று மேலிடத்திற்கும் தெரியும், இதற்கு முன்பு பல விவகாரங்களில் இவர் நமக்கு சார்பாக வாதாடி வெற்றியும் பெற்று தந்திருக்கிறார், இவரை பொறுத்தவரை யார் முதலில் செல்கிறார்களோ அவர்களுக்கே முன்னுரிமை, அவ்வளோதான், இது சும்மா எதற்கும் கேட்டு பார்ப்போமே என கேட்டு வர சொன்னார்கள், அதனால் நமக்கு ஏதும் பிரச்சனை இல்லை, வா என சொல்லி அவனை அழைத்து சென்றான் பத்ரி. நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீதாவிற்கு எதுவும் புரியவில்லை. அவன் வந்து மிரட்டுவது போல் பேசுகிறான், ஆனால் இவரோ அவனுக்கு மேல் பேச அவனோ அமைதியாக செல்கிறான். மேலும் அந்த கேஸை சீதாதான் குறிப்பெடுத்தாள், அதில் இவர்கள் கட்சிக்காரர் பக்கம்தான் குற்றம் என்பது தெளிவாக தெரிகிறது. தெரிந்தும் இவன் ஏன் அவர்களுக்கு வாதாடுகிறான் என அவள் யோசிக்க, அப்போது பட்டாபி சொன்ன வார்த்தை ஞாபகம் வர, பணத்திற்காக இவன் தவறுக்கு துணை போகிறானா என அவளுக்கு தோன்றியது. உடனே கோபம் வர வேகமாக அவன் அருகில் சென்றாள். வழக்கு விவரங்களை அவன் படித்து கொண்டிருக்க அவன் எதிரில் சென்று அமர்ந்தாள் சீதா. சார், எனக்கு ஒரு சந்தேகம் என மெதுவாக பேச்சை தொடங்கினாள். அவளை நிமிர்ந்து பார்த்தவன், எதுவாக இருந்தாலும் இன்று என்னுடைய வாதம் முடிந்து நான் திரும்ப வந்த பிறகு நீ கேட்டுக்கொள், இப்போது எனக்கு வேலை இருக்கிறது என்றவன் மீண்டும் கேஸ் கட்டில் மூழ்கினான். அவள் அப்படியே அவனை முறைத்து கொண்டிருக்க, அருகில் இருந்த பட்டாபியோ அவளை வெளியே இழுத்து வந்தவன், என்ன சீதா உனக்கு பிரச்சனை, என்ன சந்தேகம் என்றான். இல்ல பட்டாபி, வழக்கின் விபரங்களை படித்து பார்த்தால் நம்ம கிளைண்ட் பக்கம்தான் தவறு இருக்கிறது, சாட்சிகளும் நமக்கு எதிராக அதிகம் இருக்கிறது. இப்போது இவர்கள் பேசுவதை பார்த்தால் நம்ம சார் தெரிந்துதான் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டது போல தெரிகிறது. ஏன் அப்படி செய்கிறார்? அவன்தான் தவறு செய்தான் என தெரியும் போது
நாம் ஏன் அவன் சார்பாக வாதாட வேண்டும்? அது நீதிக்கு செய்யும் துரோகம் இல்லையா? இதை நான் சாரிடம் சொல்ல வேண்டும் என தன் மனதின் கருத்துக்களை அவள் சொன்னாள். சீதா, சார் சொல்வது போல் நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. முதலில் உன்னுடைய தொழில் என்ன, அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள். நம்மை நம்பி வழக்கை ஒப்படைத்தவர்களுக்கு நாம் நம்பிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நீ கல்லூரியில் படிக்கும்போது இதுவும் கற்றுக் கொடுத்து இருப்பார்களே. நான் சொல்வதை விட நீ நடக்க இருக்கும் வாத பிரதிவாதங்களை கவனி, உனக்கே புரியும் என்றவன் அதற்குள் நீதிபதி வருகிறார் என்ற குரல் வர அனைவரும் தங்களுடைய இடத்திற்கு சென்றனர். நீதிமன்றத்தில் முதன்முறையாக ரக்ஷித்தின் வாதத்திறமையை பார்க்கப் போகிறாள் சீதா. மிகுந்த ஆர்வத்துடன் அமர்ந்திருக்க இவர்களின் வழக்கு நடைமுறைக்கு வர கேள்விக்கணைகள் சூடாக நடைபெற்று கொண்டு இருந்தன. அரசாங்க வக்கீலிடம் அனைத்து ஆதாரங்களும் சாட்சிகளும் இருந்தாலும் ரக்ஷித்தின் ஒரே வாதத்தில் அவை அனைத்தும் அடிபட்டு போய்விட்டன. யார் லஞ்சம் கொடுத்தார், எந்த கட்சியின் சார்பாக கொடுக்கப்பட்டது என சொல்லப்பட்டதோ அவர் அக்கட்சியிலே இல்லை என அவன் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்க கட்சியின் பெயர் காப்பாற்றப்பட்டு மாறன் மாட்டிக்கொண்டான். மேலும் இவனை கருவியாக பயன்படுத்தி இந்த வேலையை செய்தது, இந்த வழக்கை தொடுத்தது இந்த வழக்கின் எதிர்க்கட்சியினர்தான் என சில ஆதாரங்களை காட்டி மாறனையும் அப்பாவியாக மாற்றி அவனையும் அந்த வழக்கிலிருந்து வெளிவர செய்தான் ரக்ஷித். தவறு யார் மேல் என்பது அனைவருக்கும் தெரிந்தாலும் நீதிமன்றத்திற்கு தேவை சாட்சிகள் தானே. கடைசி நேரத்தில் அதை பயன்படுத்தி ரக்ஷித் வெற்றி பெற்றான். நீதிமன்றம் மாறனை நிரபராதி என விடுவித்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீதாவிற்கு சிறிது நேரம் ஒன்றும் புரியவில்லை. இது எப்படி சாத்தியம்? 30 நொடிக்குள் 50 லட்சம் தொடர்பான வழக்கு முடிவுக்கு வந்துவிட்டது. அதுவும் எந்த மாதிரி வாக்குவாதம்? பாடத்தில் படித்து இருக்கிறாளே தவிர நேரில் பார்க்கும்போது அவளுக்கு பிரமிப்பாக இருந்தது. நீதிமன்ற நேரம் முடிந்து அனைவரும் வெளியே வர ஒரு சிலர் ரக்ஷித்திடம் வந்து அவனை பாராட்ட அனைவருக்கும் புன்னகை மட்டுமே பதிலாக தந்துவிட்டு வேகமாக தனது அறைக்கு வந்தான் ரக்ஷித். பின்னர் அனைத்து விபரங்களையும் தட்டாட்சியரிடம் பெற்றுக்கொண்டு பட்டாபியும் சீதாவும் வந்து சேர்ந்தனர். அதற்குள் மாறன், அவன் தலைவன் மற்றும் ஆட்கள் அவனது அறைக்குள் நுழைந்தார்கள். ரொம்ப நன்றி தம்பி, நீங்கள் எப்படியும் மாறனை காப்பாற்றி விடுவீர்கள் என நம்பினேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு வார்த்தை நான் எதிர்பார்க்கவில்லை. அருமை, அபாரம் தம்பி என சொன்னவர், பேசாமல் நீங்கள் எங்கள் கட்சியின் வழக்கறிஞராக வந்துவிடுங்களேன் என சொல்லும் போதே கைகளை உயர்த்தி அவரது பேச்சை தடுத்தவன், நான் சொன்னது போல இதிலிருந்து உங்களை விடுவித்து விட்டேன். நீங்கள் சொன்னது போல என அவன் நிறுத்த, ஹே தம்பி, எப்பவும் வெட்டு 1 துண்டு 2 தான், அதான் நானும் சொல்ல வந்தேன், அந்த இடத்திற்கு பதிலாக என அவன் இழுக்க, மாறன், நான் பேச்சு மாறுவதில்லை என அவன் முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு அழுத்தமாக சொல்ல, சரி சரி தம்பி, கண்டிப்பா நான் சொன்னது போல அந்த இடத்தை கொடுத்து விடுறேன் என சொல்லிவிட்டு வெளியே வந்தார்கள். ஆனாலும் ரொம்பதான் ஆடுறான், ஏதோ திறமை இருக்கிறது என்று இவனிடம் வந்தால் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை முழுவதும் கறந்து விடுகிறான். மெயின் சிட்டியில் அந்த இடம் மட்டும்தான் இருந்தது, இப்போது அதுவும் இல்லையா? யாருக்குமே தெரியாது. இவன் எப்படி அது என்னிடம் என்று கண்டுபிடித்தான்? 50 லட்சம் வழக்கில் இருந்து வெளியே வர 2 கோடி ரூபாய் சொத்து போய்விட்டது என புலம்பிக்கொண்டே செல்ல அதை கேட்டுக்கொண்டே சீதாவும் பட்டாபியும் உள்ளே வந்தனர். பட்டாபி நேராக ரக்ஷித்திடம் சென்றவன், சார், இன்று உங்களோட வாதம் மிகவும் அருமை சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாறன் வெளியே வருவது சிரமம், தண்டனை வேண்டுமானால் குறையலாம் என நினைத்து இருந்தேன். ஆனால் நீங்கள் சாதித்து விட்டீர்கள் என மகிழ்ச்சியுடன் சொன்னான். நான் எப்போதும் போல்தான் வாதாடினேன் பட்டாபி. எதிர்த்தரப்பினர் இன்னும் கொஞ்சம் கவனித்து இருந்தால் என்னுடைய வாதத்தை உடைத்து இருக்கலாம். அவர்களின் பலவீனம் நமது பலமாக அமைந்துவிட்டது என சொல்லிக்கொண்டே திரும்பியவன் அங்கு சீதா தன்னை முறைத்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டான். அதற்குள் ஒரு வக்கீல் வேகமாக உள்ளே வந்தவன், டேய் மச்சான், இன்னைக்கு நீதிமன்றத்துல கலக்கிட்டப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எப்படிடா இப்படியெல்லாம் யோசிக்கிற? கண்டிப்பா இதுக்கு எனக்கு ட்ரீட் வேண்டும் மச்சான் என சொல்ல, உனக்கு இல்லாததானாதா, என்ன வேண்டும் சொல் என சிரித்துக்கொண்டே கேட்டான் ரக்ஷித். ரங்கநாதன் ரக்ஷித்தின் கல்லூரி தோழன். ரக்ஷித்திற்கு நட்பு வட்டம் அதிகம் கிடையாது, குறைந்த நபர்களே. அதில் முதல் இடம் ரங்கநாதனுக்கு உண்டு. ஏனெனில் அவன் இருக்கும் இடத்தில் கலகலப்பு எப்போதும் இருக்கும். அதனால் ரக்ஷித்திற்கு அவனை பிடிக்கும். ரக்ஷித்தின் சில சரிவுகளில் ரங்கநாதன் தான் அவனுடன் இருந்து தோள் தட்டி உன்னால் முடியும் என்று உற்சாகப்படுத்தினான். அதனால் அவன் மேல் எப்போதும் ரக்ஷித்திற்கு ஒரு தனி பாசம் உண்டு. உடனே நாதன், அப்போ அண்ணா நகர்ல 5 கிரவுண்ட் நிலம் இந்த மாறனிடம் வாங்குகிறாயே, அதை கொடுத்துவிடு என கிண்டலாக சொல்ல,
அவனும் அதை தவிர வேறு என்ன வேண்டும் கேள், எல்லாம் தருகிறேன் என்றான். அதானே, நீதான் பண விஷயத்துல ரொம்ப கராராச்சே என்றான். ஓகே மச்சான், நாளைக்கு சோளாவில் பார்ட்டி ஓகேவா என சொல்லிவிட்டு நகர்ந்தவன் அப்போதுதான் சீதாவை கவனித்தான். திருவிழாவில் காணாமல் போன குழந்தை போல் முழித்துக்கொண்டு ரக்ஷித்தையும் தன்னையும் பார்த்து கொண்டிருந்த சீதாவை பார்த்தவன் ஒரு சில கணங்கள் யோசித்தவன் பின்னர் ரக்ஷித்திடம் திரும்பி, என்ன மச்சான், ஏதாவது புது விளக்கா என கண்கள் சீதாவை மொய்க்க வாய் கேள்வி கேட்டது. டேய், அவங்க என்னோட ஜூனியர், புதுசா சேர்ந்திருக்காங்க, பெயர் சீதா என்றவன் பின்னர் சீதாவை அழைத்து அவனையும் அறிமுகப்படுத்தினான். அவள் சிரித்துக்கொண்டே தலையசைக்க அவள் கண்ணுக்குழியில் ஒரு இதயம் விழுந்ததை அவள் அறியவில்லை. சரி மச்சான், நாளைக்கு பார்க்கலாம் என்றவன் சீதாவை திரும்பி பார்த்து கொண்டே நடந்தான். சீதாவோ அதை கவனிக்கும் மனநிலையில் இல்லை. ஆனால் இரு கண்கள் அதை கவனித்தன. சீதாவையும் பட்டாபியையும் தனது அலுவலகத்திற்கு அனுப்பிவிட்டு ஒரு சிறு வேலை இருக்கிறது, முடித்துவிட்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு கிளம்பினான் ரக்ஷித். அலுவலகம் வந்ததும் ஒரு முக்கியமான வேலை இருப்பதாக பட்டாபியும் வெளியே சென்றுவிட சீதா மட்டும் தனித்து இருந்தாள். அவளது நினைவுகள் எல்லாம் இன்று காலையில் நடந்த நிகழ்ச்சியை சுற்றி வந்தன. அவன் எவ்வளவு திறமையாக வாதாடினான் என மனதில் மெச்சினாலும் அநியாயத்தின் பக்கம் சென்று விட்டானே என அவளுக்கு ஆத்திரம் வந்தது. அதை அவனிடம் கேட்டுவிட வேண்டும் என முடிவோடு காத்திருந்தாள். ஆனால் அன்று முழுவதும் அவன் அலுவலகம் வரவில்லை. நேரமாகிக் கொண்டே இருக்க சீதா கிளம்பலாமா என பட்டாபி கேட்டான். இல்ல பட்டாபி, சார் வரட்டும், அவரிடம் சில கேள்விகள் இருக்கிறது, அதை கேட்டால்தான் எனக்கு தூக்கம் வரும் என சொல்லிவிட்டு வாயிலை பார்த்து கொண்டிருந்தாள். சீதா, நீ எல்லாம் எப்படிதான் வக்கீல் பட்டம் வாங்கினாயோ என அழுத்து கொண்டவன், எல்லாவற்றிற்கும் அவசரம்தானா, நாளை என்பது இல்லாமல் போய்விடுமா என்ன? இதற்கு மேல் சார் அலுவலகம் வரமாட்டார், முதலில் கிளம்பினி, ஏற்கனவே நேரமாகிவிட்டது, பார்த்து பத்திரமாக செல் என அவளை மிரட்டி அனுப்பிவிட்டு தானும் கிளம்பினான். வீட்டிற்கு சென்றவள் ஏதோ யோசனையுடன் அமர்ந்திருக்க அதை பார்த்த காவேரி அன்று போல் ஏதாவது பிரச்சனையோ என பயந்து அருகில் வந்தார். சீதா, ஏண்டா ஒரு மாதிரி இருக்க என கேட்டார். இல்ல அத்தை, கொஞ்சம் தலைவலி, அவ்வளோதான் என அவள் சாதாரணமாக சொல்ல, அன்றே தலைவலி என்றால் தனக்கு ஃபோன் பண்ணுமாறு ரவி சொல்லி இருந்ததால் உடனே ரவிற்கு ஃபோன் பண்ணி சொன்னவர் அவளுக்கு டீ போட்டு கொடுத்தார். அதற்குள் டிவியில் ஒரு காமெடி நிகழ்ச்சி வர மனநிலை மாறியவள் சிரித்துக்கொண்டு அத்தையை அழைத்து கிண்டல் பண்ணி கொண்டிருக்க தலைவலி என்றதும் பதறிக்கொண்டு ரவி உள்ளே நுழைந்தவன் அந்த காட்சியை பார்த்தன். ஹே, என்ன இது, அம்மா உனக்கு தலைவலின்னு ஃபோன் பண்ணாங்க, நீ என்னடானா இப்படி சிரிச்சிட்டு இருக்க என அவன் கோபமாக கேட்க இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். அந்த நேரத்தில் இந்த உலகம் இன்னுமாடா என்ன நம்புது, ஐயோ ஐயோ என்ற வரிகள் டயலாக் வர சட்டென்று அனைவரும் சிரித்துவிட உடனே, மாம்ஸ் என்ன இது, உங்களுக்கு சீரியஸ் டயலாக் எல்லாம் ஒத்து வராது, இங்க பாருங்க, நீங்க உள்ள நுழைந்தவுடனே டிவியில கூட என்ன வருதுன்னு என சொல்லி அவள் சிரிக்க, காவேரியோ, ஏண்டி என் பையனை கண்டா இந்த ஊரே நடுங்குது, நீ மட்டும்தான் அவனை எப்ப பாரு கிண்டல் பண்ணிட்டே இருக்க என காதை பிடித்து திருகினாள். பின்பு நாம் பண்ணாம வேற யார் பண்ணுவா, இல்ல மாம்ஸ் என அவள் சிரித்துக்கொண்டே சொல்ல அவரின் முகத்திலே சொல்ல முடியாத சந்தோஷம் வந்து போனது. கண்டிப்பா சீதா, இந்த வீட்டு ராணினி, உனக்கு இல்லாத உரிமையா என சொல்லிவிட்டு, ரவி இரு, உனக்கு காஃபி எடுத்து வர என சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். அவர் உள்ளே சென்றதும் சீதாவின் அருகில் அமர்ந்தவன், சீதா, இன்னைக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் அம்மாவிடம் தலைவலின்னு சொன்னா, அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, உன் உடல்நிலையை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா, அப்புறம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என குரலில் சற்று கடுமையோடும் பாசத்தோடும் சொன்னான். அதை கேட்டதும் சீதாவும், சாரி ரவி, இன்றுதான் முதலாக நீதிமன்றம் சென்றேன் என அங்கு நடந்ததை சொன்னவள், எனக்கு ரக்ஷித் சார் செய்தது சுத்தமாக பிடிக்கவில்லை, பணத்திற்காக அநியாயத்திற்கு துணை போகலாமா, அது தப்பில்லையா ரவி என கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டவன், சீதாமா, நீ இப்போதுதான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து இருக்கிறாய், ஏட்டறிவு வேறு, அனுபவ அறிவு வேறு. ரக்ஷித்தை பொறுத்தவரை அவன் தொழிலில் இதுவரை எந்த ஒரு கரும்புள்ளியும் இல்லை. அவன் ஒரு காரியம் செய்கிறான் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். முதலில் ஒரு 3 மாதம் ஜூனியராக அவனிடம் வேலை செய், பிறகு உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ வெளியே வந்து விடலாம். ஆனால் சீதா, வக்கீல் தொழிலில் இது எல்லாம் சாதாரண விஷயம், நீ ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காத என பொறுமையாக சொன்னான் ரவி. சரி ரவி, எனக்கும் இந்த தொழில் பிடிச்சுதான் இருக்கு, வாழ்க்கையே ரொம்ப த்ரில்லா போயிட்டு இருக்கு. அலுவலகத்துல இந்த பிதாமகன் எந்த நேரத்துல எந்த அவதாரம் எடுக்கிறானோ என்ற நினைப்பு. இன்று நீதிமன்றம் சென்றபோது அங்கு நடந்த வாதங்களை கவனிக்கும் போது
அடுத்தது என்ன நடக்கும் என எதிர்பார்ப்பு, வேற எந்த எண்ணமும் மனசுல தோன்றுவது இல்லை என அவள் ஆர்வத்துடன் சொல்ல ரவியின் மனதில் நம்பிக்கை ஒளி தோன்றியது. அவள் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் அதை கவனித்து பேச்சை நிறுத்தியவள், என்ன ரவி என அப்படி பார்க்கிற என கேட்டாள். மெதுவாக அவளை தன் தோளோடு அணைத்தவன், நான் மறுபடியும் பழைய சீதாவை பார்த்துடுவேன்னு நம்பிக்கை வந்துருச்சுடா என உணர்ச்சி பெருக்கோடு சொல்ல, சீதாவின் கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் அவன் கைகளில் விழ சட்டென்று நிதானமானவன், ஹே சீதா என்ன இது என அவன் கேட்க, உங்களையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனா ரவி என கேட்டாள். என்னால முடியல, இப்போ நினைச்சாலும் கொள்ள நடுங்குது என்றவள் தாயின் அரவணைப்பை தேடும் கன்றினைப் போல் அவனுடன் மேலும் நெருங்கி அமர, அவனும் அதற்கு ஏற்றாற்போல் அதை மறந்துவிடு சீதா என்றவன், உனக்கு நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என சொல்லிக் கொண்டிருக்க, அப்போது அந்த காட்சியை கண்ட காவேரியின் மனநிலை அவருக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்தியது. மகனிடம் காஃபியை கொடுத்துவிட்டு இரவு உணவு தயார் செய்ய உள்ளே போனார் அவர். அவளும் கண்டிப்பாக, ரவி நீ மட்டும் என்னை இங்கு அழைத்து வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் நான் எப்படி இருந்திருப்பேன் என்று எனக்கே தெரியாது, ரொம்ப தேங்க்ஸ் ரவி என சொல்ல, ஆஹா என்ன இது, என்ன சொல்லிட்டு இப்போ நீ இந்த டயலாக் பேசுற என்றவன், சீதா இதற்கு எல்லாம் சேர்த்து நான் ஒரு உதவி கேட்டால் நீ செய்வாயா என்றான் ரவி. என்ன மாம்ஸ் வேணும் கேள், என் உயிரையும் கொடுப்பேன் என அவள் உணர்ச்சி பெருக்கோடு சொன்னாள். யாருக்கு வேணும் உன் உயிர், அதெல்லாம் நீயே வைத்துக்கொள் என்றவன், அது வந்து என இழுக்க, உடனே சற்று தள்ளி அமர்ந்தவள், மாம்ஸ் என்ன இது, இந்த ரியாக்ஷன் எல்லாம் புதுசா இருக்கு, இது நல்லதுக்கு இல்லையே என அலற, ஹே லூசு உளராத என்றவன். பின்னர் அது வந்து என்றவன், உன் அலுவலகத்திற்கு யார் யார் வருவார்கள் என்றான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன மாம்ஸ் கேட்கிற என அவள் மறுபடியும் கேட்க, அச்சோ என சலித்து கொண்டவன், அலுவலகத்திற்கு ரக்ஷித் மட்டும்தான் வருவானா இல்ல என அவன் இழுக்க, உடனே அவள், இல்ல மாம்ஸ், பட்டாபி, நானு, அப்புறம் மணி, 3 பேர் இருக்கும். ஏன் மாம்ஸ், யாருக்காவது வேலை வேண்டுமா? வேண்டாம் மாம்ஸ், என்ன பலியாடு ஆக்கினது போதாதா, இன்னும் ஒரு பலியாடா என அலற, அது இல்ல சீதா என அவன் சினுங்கினான். அதுவும் இல்லையா என யோசித்தவள், ரவி மரியாதையா உனக்கு என்ன வேணும் தெளிவா சொல்லு, இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு என்ன கடுப்பேத்தாத, உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்க, அதை விட்டு சினிமா நடிகை மாதிரி இந்த சேட்டையெல்லாம் வேண்டாம் என கடுப்புடன் சொன்னாள். இல்ல சீதா, நேற்று ஷாப்பிங் மால்ல பார்த்தோம் இல்லையா அந்த தேவதை என அவன் சொல்லும் போதே முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. தேவதையா என யோசித்தவள், நான் பார்க்கலையே, எங்கே, அந்த பிகாமகன்தான் உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு நின்று கொண்டிருந்தான், அவனை பார்க்க முடியாம நானே கீழே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போ யாராவது வந்தாங்களா? வேற யாரும் இல்லையே என சொன்னவள், போ மாம்ஸ் நீ போர் அடிக்கிற, நீ நாளைக்கு சொல்லு, நான் கிளம்புறேன் என அவள் அங்கிருந்து எழ முற்பட்டாள். ஐயோ சீதா இரு சொல்லிடுறேன், அதான் ரக்ஷித்தோட தங்க தேவி, அந்த பொண்ணைத்தான் சொன்னேன், ரொம்ப நல்ல பொண்ணுல்ல, அமைதியா சாந்தமா அடக்கமா இருந்ததில்ல என அவன் சொல்லி கொண்டிருக்க, இப்போ மாட்னியாம் அவனே, அன்று அம்மாவும் மகனும் என்னை எப்படி டேமேஜ் பண்ணீங்க, இன்று உனக்கு இருக்கு ஆப்பு என மனதில் நினைத்தவள், ஆமா நிலத்தையே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்ததே அதுவா, ஆமா அது என்ன ஊமையா, வந்ததிலிருந்து எதுவும் பேசல என அவள் நக்கலாக கேட்டாள். ரவி அவளை பார்த்து முறைக்க, சரி விடு, இப்போ அதுக்கென்ன என அவள் அவனை கீழ் கண்ணால் பார்த்து கொண்டே ஒரு மாதிரி குரலில் கேட்டாள். இல்ல அந்த பொண்ணு அலுவலகம் வருமா, நீ பேசியிருக்கியா, எப்படி என அவன் ஆரம்பிக்க, அட பாவி மாமா, என் மேல இருக்கிற பாசத்துல என்ன அங்க நீ ஜூனியரா சேர்த்து விட்டேன்னு நினைச்சேன், இப்படி உங்களுக்கு உளவு வேலை பார்க்கத்தான் சேர்த்து விட்டையா, பாசக்கார பயபுள்ளன்னு உன்னை நம்பினேன் பாரு என அவள் சத்தமாக பேச, ஐயோ சீதா கத்தாத, அம்மா வந்துட போறாங்க என வேகமாக அவள் வாயை மூடியவன், ப்ளீஸ் என கெஞ்ச, சரி விடு என சைகை காட்ட, அவன் வாயில் இருந்து கையை எடுத்ததும், அடப்பாவி, இந்த புனையும் பால் குடிக்குமான முகத்தை வச்சுக்கிட்டு இப்பதானே தெரியுது அது ஓட்காவே குடிச்சிருக்குன்னு, இது எவ்வளோ நாளா நடக்குது, வேண்டாம் மாம்ஸ், எப்படிடா இப்படி இருக்கீங்க என அவள் மேலும் ஆரம்பிக்க, சீதா ப்ளீஸ் என்றவன் சட்டென அவள் கால்களில் விழுவது போல் குனிய, ஹே ரவி என அவள் அலறினாள். வேகமாக எழுந்தவன் சுற்றுமுற்றும் பார்த்தவன், கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளு, நீ கத்தி அம்மாவை வர வச்சிடாத என கெஞ்சினான். ஹஹா என்ன ராம் நீ, இப்பதான் உங்க அம்மா என் பையனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னு சொன்னாங்க, நீ என்னடானா இப்படி குப்புற விழுந்துட்டு இருக்க,
ஒரு ஐபிஎஸ் இப்படி 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி நடந்துக்கிற என சொல்லி சிரித்தாள். என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்கு, எல்லாம் என் நேரம்டி, இப்போ எனக்கு காரியமாகணும் என்றவன், ப்ளீஸ் சீதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளேன், எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா சொல்லு, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ தானே பார்த்துக்கணும் என கெஞ்சுவது போல சொன்னாள். ஓகே மாம்ஸ், நீ இவ்வளோ கீழே இறங்கி வந்ததால நீ சொல்றத கேட்கிறேன், ஆனா சும்மா எல்லாம் கதை கேட்க முடியாது, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, அதுவும் பீட்சா சாப்பிடணும் போல இருக்கு என்றாள். பீட்சாவா? அதுக்கு கடைக்கு போகணும், அம்மா கிட்ட சொல்லி பொட்டுக்கடலை உருண்டை எடுத்துக்கிட்டு வர சொல்றேன். வேண்டாம், நானே போய் எடுத்துக்கிட்டு வரேன் என அவன் நகர, எனக்கு பீட்சா தான் வேணும், அதுவும் உடனே வேணும், இல்லைன்னா என அவள் இழுக்க, சரி சரி ஆர்டர் பண்ணிடுறேன் என பல்லை கடித்து கொண்டே அவன் சொல்ல, அதை ஒரு சின்ன சிரிப்புடன் அவள் ரசித்து கொண்டிருந்தாள். சரி மாம்ஸ், இப்போ உன்னோட கதையை ஆரம்பி என்றவள் ரவியின் முன் சம்மணம் இட்டு அமர்ந்தாள். அது வந்து சீதா என அவன் தயங்க, ஓகே மாம்ஸ், இது ஒத்து வராது, நான் படுக்க போறேன், நீ பீட்சாவை ரூமுக்கு அனுப்பிவிடு என அவள் எழ, இரு சொல்றேன் என்றவன், அவளை நான் கல்லூரி இறுதி ஆண்டி படிக்கும்போதுதான் முதலில் சந்தித்தேன் என அவன் காதல் கதையை அவளிடம் சொல்ல ஆரம்பித்தான். கதை முற்றும். நாளை பார்க்கலாமா?